ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீக் நாங்கள் பண்ணாரி மாரியம்மன் கோவில் போயிருந்தோம். திண்டுக்கல்லேருந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு எல்லோரும் ஊருக்கு போனோம். இவங்க தான் எங்கள் அண்ணி, என் பையன். மாமாவை தான் 2 பேருமே நினச்சிட்டே இருப்பாங்க, என் தம்பிவே. ஒரு வழியாக பண்ணாரியம்மன் கோவில் நைட்டு 8 o'clock 8:30 ரீச் பண்ணிவிட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டோம். ரூம் பாருங்கள், நல்ல பெரிய ரூமாக இருந்தது. ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சாகவும் இருந்துச்சு. ஃபுல்லும் சுற்றிலும் காடு தான். அங்கே இப்படி ஒரு ரூம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. தனியாக ஒரு காட்டு, தனியாக ஒரு ரூமு, அப்புறம் ஒரு வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. தனியாக சாப்பிட்றதுக்கு கூட தனியாக ரூம். நல்ல சேஃப்டியாக இருந்துச்சு ப்ளேஸு. என் பையன் அங்கேருந்தான் ஓடி வரார். தனியாக டைனிங்க்குன்னு தனியாக ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் இருந்துச்சு. ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபுள் தான், ரொம்பலாம் ஜாஸ்தி இல்லை. அப்புறம் என் பையன், என்னோடய அண்ணன் 2 பேருமே மான் பார்த்தாங்க. அங்கே பாருங்கள், மான் இருக்குது. சுற்றிலும் ஃபுல்லாகவே காடு தான். யானைலாம் வரும்னு சொல்லுவாங்க. டிஃபன் வாங்குறதுக்காக வெளியில் பக்கத்தில் எந்த கடையுமே கிடையாது. ஸோ டிஃபன் வாங்குறதுக்காக ரொம்ப தூரம் வெளியில் போயிருந்தாங்க. அப்போ இந்த மான் பார்த்து தெரியுதுங்களா, மான். அப்புறம் காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். என் பையன் அதான் அழுதுட்டு 5 மணிக்கு பட்டெடுத்து சாத்துறோன்னு வேண்டியிருந்தோம். அப்புறம் ஒரு வேலையாக கோயிலுக்கு போயிட்டு இங்கே ஒரு தூண் மாதிரி வச்சுருப்பாங்க, ஊஞ்சல் மாதிரி. புதுசாக கல்யாணவங்க எல்லாருமே அந்த தூண் வந்து தள்ளி விடுவாங்க, குழந்தை பிறக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு சாமி பார்த்து இப்போ தான் எங்கள் அண்ணன் அன்னைக்கு மேரேஜ் ஆச்சு. அவங்க அந்த தூண்லாம் தள்ளி விட்டு ஊஞ்சல் ஆட்டி விட்டாங்க. ஆனால் அதில் எவ்வளோ பெரிய சூழா இதுன்னு பாருங்க. பெரிய கிணறு இருந்துச்சு பாருங்க. சுற்றிலும் நான் காப்பு வேலி போட்டிருந்தாங்க. ஸோ யாரும் எதுவும் பண்ண முடியாது. பண்ணாரியம்மன் கோயில் வரலாறே கேட்குறதுக்கே நல்ல மெய் சிலிர்க்குது. சுற்றிலும் நல்ல காடு தான். ஒரு 4-5 டீ கடை இருக்கும், அவ்வளோதான். இதுதான் பூக்குழி இறங்குவாங்க இந்த இடத்துல தான். அங்கே எல்லாருமே கல்லுப்பும் மிளகும் வந்து போடுறாங்க. அப்புறம் நிறைய குரங்கெல்லாம் இருந்துச்சு. குட்டி பையன். அப்புறம் இன்னும் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் பின்னாடி நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறைய இன்னும் போயிட்டுருக்கு. இன்னும் சுற்றி எடுத்து கட்டுறாங்க கோவிலில். நிறைய குரங்கு இருந்துச்சு. இவர் என்னோட பெரிய பையன். அந்த கோவில் என்னன்னு பாருங்கள், புத்து மண் தான் தருவாங்க. மற்ற கோவில் மாதிரி குங்குமம் உபதிலாம் இல்லை, அந்த புற்று மண் தான் தராங்க பிரசாதமாக, உபதி பிரசாதம். அப்புறமா ஒரு வழியாக பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் தான் அது பொங்கல் வச்சுட்டு அங்கங்கே அவங்கவுங்களே நிறைய இடம் வச்சுருக்காங்க, அங்கேயே நம்ம பொங்கல் வச்சுக்கலாம். அப்புறம் பொங்கலுக்கு விறகு எடுக்கிறதுக்கு நானும் எங்கள் அண்ணியும் தான், எங்கள் வதனியும் தான் விறகுலாம் உடைச்சி ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் எங்கள் அண்ணி பண்ணாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக எங்கள் அம்மா பண்ணி முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ காடுன்னு. அந்த கோயிலோட வரலாறு என்னென்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க வந்து செலவை துணி துவைப்பாங்கள்ல, அந்த வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து பிரசவ வலி ஏற்பட்டுருச்சு. அப்போங்கும்போது அந்த துணியை வச்சு தான் 4 பக்கமும் கட்டி பிரசவம், அவங்க ஹஸ்பண்டே பிரசவம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை எடுத்துட்டாங்க. இன்னொன்று குழந்தை மண்ணில் படுத்துட்டு எந்திக்கவே முடியல, தூக்கவே முடியல அந்த குழந்தை. கடைசி அந்த அம்மன் தான் பண்ணாரி அம்மனாக உருவானதாக கதை சொல்கிறாங்க, செவிவழி கதையாக சொல்கிறாங்க. உண்மை என்னமோ தெரியலை. அப்புறம் ஒரு வழியாக எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். என் பையன் கார் ஓட்டுறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஈவினிங் ஒரு டீயை குடிச்சிட்டு ஜாலியாக ரிட்டன் என்ன பண்ணாங்க, திண்டுக்கல்லை விட்டுட்டு எங்கள் பேரண்ட்ஸ் மதுரைக்கு போயிட்டாங்க. இவங்க தான் எங்கள் அண்ணன். ரீசெண்டாக தான் மேரேஜ் வச்சுருக்கு, நானும் எங்கள் அண்ணியும். அந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா, பூக்குழி வந்து பங்குனி மாதம் பூக்குழி மிதிப்பாங்க. அவ்வளோ ஆடு மாடெல்லாம் பூக்குழி மிதிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கோம். அப்புறம் ஃபேமிலியாக ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு கிளம்பி வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.